இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை தாங்க செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்புக்கு பதிலாக நான் சென்னா எடுத்து கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. வாழைப்பூவை இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூ உள்ளே இருக்க அந்த காம்பையும் ஸ்கின் மாதிரி இருக்க இந்த பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் பொடியாக கட் பண்ண வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரைச்சி வச்சுருந்த சென்னாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. வாழைப்பூ வடை சாப்பிட்டா டைஜஷனுக்கு ரொம்ப இம்ப்ரூவாக இருக்குங்க. அனிமியா ப்ராப்ளம் இருந்தால் கூட ரொம்ப நல்லது. ஆயில் கம்மியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்குங்க. ஃபைபர் அதிகம், ஸ்டொமக் க்ளீன் பண்ணி பாடி லைட்டாக வச்சுருக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஆயில் சூடானதும் பிசைஞ்சு வச்சுருக்க மாவை உருண்டை பண்ணி கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி ஆயிலில் போட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமே கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்போ எடுத்துடலாங்க. நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.